நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து திருஷ்டிக்கு போடுற சாம்பிராணி பொடி. இதில் என்னென்ன இருக்குங்கிறத வீடியோ எண்டில் சொல்கிறேன். நான் தேடிட்டு இருந்த ஐட்டம் வந்து சாம்பிராணி போடுற அந்த கூடு தான். அது வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. பட் நான் பித்தளையிலலாம் வாங்கலை, மண்ணில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு வழியாக எனக்கு அது கிடச்சிருச்சு. இதோடு நான் வந்து அடுப்பு கறி, அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி, மண் சாம்பிராணி, இது எல்லாமே வந்து தலைக்கு சாம்பிராணி போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். அந்த காலத்தில் நம்ம ஆச்சிலலாம் சாம்பார் தான் நம்ம ஆச்சி வந்து சாம்பிராணி தான் போடுவாங்க. சாரி, ஆச்சியில் சாம்பார்னு சொல்லிட்டேன். ஆச்சி வந்து நமக்கு தலைக்கு குளித்தா சாம்பிராணி தான் போட்டு விடுவாங்க. ஸோ இது ஒரு வழியாக எனக்கு கிடச்சிருச்சு. இந்த கங்கை நம்ம கொஞ்சம் லேசாக பற்ற வச்சு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போடலாம். வேறு யாராவது போட்டு விட்டால் இன்னும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்லாவே வந்து அந்த கெட்ட நீர் அதெல்லாம் வந்து வந்துடும். அந்த நீர் வரதோட இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை, கோல்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் சரியாகும். ஆனால் நீங்கள் வேறு யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அழகாக போட்டு விட சொல்லுங்கள். அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டேரெக்டாக போடும்போது முகம் ஃபுல்லாக அந்த புகைப்பட்டு ரொம்ப அதுவே ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் கங்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயே ஃப்ரீயாக, நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கம்மியான காஸ்ட்டுக்கே கிடைக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்கடுகு, நாய்க்கடுகு, அதுக்கப்புறம் வந்து மருதாணியோட விதை எல்லாமே போட்டிருக்கு. இது மாதிரி சாம்பிராணி போட்டு நம்ம தலைக்கு போட்டு முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த வெண்கடுகு, நாய்க்கடுகு, அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி ஐட்டம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டால் நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டி, கெட்டது எல்லாமே விலகி போயிடும். ஸோ அதுதான் இதோட கான்செப்டே. ஸோ நான் இந்த மாதிரி வாங்கி தான் வந்து வீட்டுக்கு வந்து சாம்பிராணி போடுறேன். ஸோ நீங்கள் எப்படி போடுவீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.